மனிதத்தன்மையை வாழ பழகுங்க இந்த படத்தை பார்த்துட்டு, அவ்வளோதான். காசு பணம்னு இருக்காது இந்த காலகட்டத்தில். இதன் மூலிமா நிறைய பேர் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. திருந்ததுக்கு வழி தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. என்டர்டைன்மெண்ட் செம்மையாக இருந்ததால கடைசி முடி எங்கேயுமே நவரல, அந்த அளவுக்கு இருந்தது. மூவியோட காஸ்டியூம் டிசைனர் எல்லாரோட லைஃப் ஸ்டைலையும் இதில் ஒரு சீனாவது இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி வந்து பார்த்தீங்கன்னா படம் வர்த்து. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் டென்ஷனாக இருந்தாலும் இந்த படம் பார்த்தா ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் முதல் நம்முடைய சார் அவர்கள் மிடில் கிளாஸ் மணிகண்டன் என்று கூப்பிடப்படுவார். ரொம்ப பெயினான படம் ப்ரோ. பெயினான படம்னா பெயினான ஸ்டோரி தான். நம்மளோட வழிகளை வந்து சிரிக்க வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாமே நமக்கு லைஃப்பில் நடக்கும்ல, கடன் பிரச்சனை, கதையை பற்றி சொல்ல விரும்பலை. ஸோ நம்ம கஷ்டங்கள் இருக்கும்ல, அந்த கஷ்டங்களான ஸ்டோரி தான். ஆனால் சிரிக்க வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியாக சிரிக்கிறேன் ப்ரோ. உண்மையிலே சீரியஸாக ஒரு 3 வருஷமும் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தோம். உள்ள தேட்டரில் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் சிரிச்ச மணிக்காக இருக்கும். ஆனால் சிரிக்கிறேன்னு தாண்டி அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். நான் கடன் வாங்கி அடி வாங்கியிருப்பேன், கடன் வாங்கி ஃபேமிலியில் யூஸ்வலாக திட்டு வாங்கியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக கடன் பிரச்சனை, ஃப்ரெண்டோட துரோகம், இதெல்லாம் தாண்டி ஓப்பனாக சொல்ல போனால் காசு இல்லைனா ஒரு டயத்தில் சொந்த அம்மா சொல்ல முடியாது, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, யாராலும் நம்மளை மயிரா கூட மதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதான் படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி காசெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாச்சும் மனசில் யாராச்சும் ஒரு கஷ்டம் வந்தால் ஹெல்ப் பண்ண பழங்க. இப்போ எல்லாத்தையும் அன்பு பாசத்தெல்லாம் அழிச்சுக்கிறீங்க. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். டேரக்டர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக எடுத்துருக்காருங்க படம். ஆனால் சிரிக்க வச்சுட்டே இருக்குது. ரொம்ப அழகான ஸ்டோரி. எல்லோரும் படத்தை கண்டிப்பாக பாருங்கள். மனிதத்தன்மையை வாழ பழகுங்க இந்த படத்தை பார்த்துட்டு, அவ்வளோதான். காசு பணம்னு இருக்காது இந்த காலகட்டத்தில். 2K கிட்ஸ் தான் இருந்தாலும் 90s மாதிரியே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க கிரிஞ்சா. ஸோ கிரிஞ்சு சொல்லி நல்ல விஷயத்துல அழிச்சிட்டிங்க. ரொம்ப நல்ல படம், எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். மணி ப்ரோ வந்து அவரோட ஸ்கிரிப்டோட தேர்ந்தெடுக்கிற முறைனா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருக்காரு ப்ரோ. ஒரு மலையாள ஃபிலிமும் தமிழ் ஃபிலிமும் சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டு ப்ரோ. டேரக்டர் வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக ஸ்டோரி எழுதியிருக்காரு ப்ரோ. வெரி குட், கதை நல்லா இருக்கு. மணிகண்டனோட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அருமையாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான கதை. ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணான்னா என்னென்ன கஷ்டப்படுவான். ஸோ அவனுக்கும் அவங்க அக்கா ஹஸ்பண்டுக்கு இடையில, அந்த மாமாக்கு இடையில ஒரு போட்டி மாதிரி நம்ம ஹீரோ மணிகண்டனுக்கும் குரு சோமசுந்தரத்துக்கும் நல்ல ஒரு இது காமிச்சிருக்காங்க. படத்தில் வந்து நிறைய டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கொஞ்சம் டார்க் ஹியூமர் ஒரு சில தான் ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி நல்ல யதார்த்தமான ஒரு நல்ல கதையுள்ள படம். கிளைமேக்ஸில் நல்ல ஒரு சூப்பரான கருத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கவே இல்லைங்களா. என்னால் வந்து அதை வார்த்தையில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி இன்னும் சிவரிங்கில் தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தையில் சொல்ல முடியல என்னால். ஃபுல் ஆன் த ஹோலாக எல்லாருமே டீமாக ரொம்ப சூப்பராக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு ப்ராடக்ட் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு காலத்தில் நிறைய விரலுக்கேற்ற விற்க மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற அந்த உளவியலை பற்றி படங்கள் வந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு ட்ரெண்டை தொடங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ்க்கு வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். நக்கலைட்ஸ் டீம் ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் படத்துலையும். கைத்தட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், சிரிப்பை கேட்டுக்கிட்டே இருந்தேன். சந்தோஷமாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. சாங்ஸு, கதை, மணிகண்டன் சார், ஹீரோயின் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருந்துட்டு நானும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். என்னுடைய பாட்டும் நல்லா இருக்குது. இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராஜேஷ் சார், டிஓபி சார், ஹீரோயின் மேடம் ஜான்வி மேடம் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். தியேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்குங்களா. நாங்கள் வந்து அதை கரெக்டாக வெளியில் அவங்களுக்கு அதை கடத்தணும், நான் அவங்களோட எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். படம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனராக இருந்தது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் மூவி போனதே தெரியல. த்ரூ அவுட் த மூவி வந்து சிரிச்சிட்டே இருந்தோம். ஒரே ரத்தம் சாதாரண நிறைய ஆக்ஷன் படமாக பார்த்து இப்படி ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லைவா டீமாக நாங்கள் வந்து பண்ணது வந்து இது ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்தது. இது ஒரு ஸ்பெஷல் சக்ஸஸாக தான் பார்க்குறோம்.
ரொம்ப நன்றி. இது ஒரு சின்ன படம், இதை வேர்ட் ஆஃப் மவுத்லேயும் மீடியாவும் கொண்டு போய் சேர்த்தணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. மூவி வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணுற ஒரு மூவியாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், அது ஃபுல்லாக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு மூவியாக இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு வல்காரிட்டி கிடையாது படத்தில். அதே மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது, ரொம்ப அப்படியே ஐயோன்னு பார்த்து கண்ணு கூசுற சீன் எதுவுமே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலேட் ஆகும் அவனோட வாழ்க்கையில். அது பணம் இருக்கிற ஒரு மனுஷனை இந்த குடும்பம் சமுதாயம் எப்படி மதிக்கும், பணம் இல்லாதவனை இந்த குடும்பம் இந்த சமுதாயம் எப்படி மதிக்குங்கிறத வந்து இந்த படத்தில் அவ்வளோ எளிவாக சீக்கிரமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்குது படம். மியூசிக் டைரக்டர்ஸ், ஸ்கோர் டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், டிபியூட்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு காமிச்சதுக்கு. மூவி ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து 100% கேரண்டி. ரொம்ப நல்லா இருந்தது. மணிகண்டன், அப்புறம் ஹீரோயின் குரு சார் அண்ட் நிவேதிதா எல்லாருமே, முத்தமிழ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வரணும். நக்லைட்ஸ் டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். படம் உண்மையாக சொன்னால் மணிகண்டன் சாரோட ஆக்டிங் வேறு லெவல், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அவர் நிறைய வேலை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் வாடா தலைவான் இப்படி தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. திருப்பி வேலைக்கு ஜாயின் பண்ண போகும்போது கூட ஏன்பா நீ போன, சாரி கேட்டிருக்க கூடாது இந்த இடத்துல அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் அந்த படத்தோட உண்மையிலே உள்ள போயிட்டேன். எவ்வளோ யதார்த்தமான டைலாக்கை அசால்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடி எஸ்சின்னு போட்டிருக்காங்க, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிம்பாங்க. அதுக்கு வந்துட்டு செந்தில் கேட்ரிங் தப்பா எடுத்துக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும். ஒரு ரொம்ப பெரிய யூசிஸ் அதை வந்து அவ்வளோ யதார்த்தமாகவும், இன்னமும் வில்லேஜ் சைடில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் இப்போலாம் யார் பார்க்குறா யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கல்யாணம்னு வர இடத்துல கண்டிப்பாக பார்க்குறாங்கங்கிற விஷயத்துல ரொம்ப யதார்த்தமாக சொன்ன விதம்லாம் சூப்பராக இருந்தது. வெரி ஹாப்பி சார். ஏன்னா ரொம்ப சிரிச்சாங்க, தியேட்டர் ஃபுல்லாக ரொம்ப சிரிச்சாங்க. அது எனக்கு போதும். இன்னொன்று ஐம் வெரி ஹாப்பி, எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சா? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். ஐ ரியலி ஹோப் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து இந்த படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணிகண்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் மட்டும் ஐ திங்க் வாஸ் வேறு லெவல். So very honored to work with good actors. Guru sir also, Sundarajan sir, Amma, Nivi, Marikandan sir. I think package idella. First half is completely very full comedy and romba siruppu varum, and second half it will make you cry. Please vaanga, kandipa ungaloda family kuda friends kuda kandipa vaanga வந்து என்ஜாய் பண்ணுங்க. பயங்கர ஹாப்பி, பயங்கர சாட்டிஸ்ஃபைட். நான் குட் நைட்டுக்கு முன்னாடி கேட்ட கதை, குட் நைட்டுக்கு முன்னாடி ஓகே பண்ண கதை. நான் அவர்கிட்ட சொன்னேன், குட் நைட், லவர் 2 படம் நான் வந்து ஆல்ரெடி ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். அதுக்கு முன்னாடி கேட்ட கதை என்னன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்களா, 2 படம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேறு யாருக்காவது சொல்லிடுங்க அப்படின்னா. இல்லை அவர் என்ன சொன்னான்னா, இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் என்ன இதுனால பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க வெயிட் பண்ணி ஸ்கிரிப்டை என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, இல்லை ஸ்கிரிப்ட் இப்படி மாற்றிருக்கோம், அதை அப்டேட்டை வந்து கண்டினியூஸாக பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க அந்த டீம். ஸோ இந்த படம் நடந்தது, முக்கியமாக அந்த படத்தில் நான் இருக்கேன்னா அதுக்கு பியூராக வந்து அந்த டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணாங்க. முதல்ல அதுக்கு அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, நான் குடும்பத்துக்கு லவ்வர் வந்து குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் இல்லை. அது ரொம்ப பர்சனலாக ஒருத்தனுடைய அவன் ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி தான். பட் மேபி இப்போ என்னுடைய கேலிபருக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அது வந்து சரி ஓகே, இது என்டர்டெய்னிங்காக ஒரு சினிமா செய்யணும், அப்போ இது நம்மளுக்கு இன்னும் பெட்டராக வருது அப்படிங்கிறதுனால தான். என்ன மாதிரி இருக்குது ரொம்ப இப்போ இதில் நம்ம பார்த்த 3 படங்கள் இல்லாமல் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஜான்ராஸ் தான் அடுத்து பிக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, எப்போவுமே அடுத்து சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறது ஒரு ஹாப்பினஸ் தானே. ஆனால் இது எங்கள் டீமோட படம் அப்படிங்கிறது வந்து லவர் பந்துக்கு அப்புறம் இந்த படம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது ஒர்க்கும் ஆகிருக்குங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. இன்றும் முதல் நம்முடைய சாரவர்கள் மிடில் கிளாஸ் மணிகண்டன் என்று கூப்பிடப்பட வேண்டும். நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கார் சார், வாழ்ந்து விட்டார். அவர் நவீன் மாதிரி வாழ்ந்து விட்டார். அவங்க அம்மா ஒரு சாப்பாடு தர சீன் இருக்க கண்ணீர் அது சாப்பாட்டை
சோத்தை வந்து அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏன்டா உனக்கு மானம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சோத்தை போடுறாரு பாருங்க, அந்த சீனு டாப்பு. பணத்தை தூக்கி போடுறாரு பாருங்க, பணம் தாண்டாடா வாழ்க்கை, எல்லாரும் நாயை விட கேவலண்டாக்குறாரு. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார்.